राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा। எல்லாருக்கும் நவராத்திரி ஆசீர்வாதங்கள். அழகான மகாலய அமாவாசை முடிஞ்சு நவராத்திரி ஆரம்பம். நவம் நவமாக பக்தியும், நவம் நவமாக ஆனந்தமும், நவம் நவமாக வைராக்கியமும், நவம் நவமாக ஞானமும், நவம் நவமாக பகவத் அனுபவமும், நவம் நவமாக ஸ்ரத்தையும், நவம் நவமாக வினயமும், நவம் நவமாக ஆரோக்கியமும், நவம் நவமாக ஐஸ்வர்யமும் பரிபூரணமா நவம் நவமாக சித்திக்கிறதுக்கு நவம் நவமா ஆசீர்வாதங்கள். நவம் அப்படின்னா புதுசு புதுசு புதுசா வைராக்கியம் வரட்டும், புதுசு புதுசா ஞானம் வரட்டும், புதுசு புதுசா ஆனந்தம் வரட்டும், புதுசு புதுசா பக்தி வரட்டும், புதுசு புதுசா நாமஜபம் வரட்டும். புதியதாய் நீங்கள், புதியதாய் வாழ்க்கை, புதியதாய் ஆனந்தம், எல்லாம் புதியது. இனி எல்லாமே புதியது, எப்பொழுதுமே புதியது. சமர்த்த ராமதாசர் 280 நாள் தாண்டிட்டோம். இன்னும் புதுசு புதுசா தானே இருக்கு இல்லையா? குரு எப்பொழுதுமே ஃப்ரெஷ், எனர்ஜெட்டிக், புதுசு, நவம். எந்த குரு வேணா நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம சமர்த்த ராமதாசரா இருக்கட்டும், சந்த் துக்காராம் மகாராஜரா இருக்கட்டும், சுவாமி ராமானுஜரா இருக்கட்டும், ஆதிகுரு சங்கராச்சாரியரா இருக்கட்டும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியரா இருக்கட்டும், ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவா இருக்கட்டும், ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விதத்திலையும் புதுசு புதுசா தியானம் பண்ணிட்டே இருக்கார்கள். சரியா? ஒவ்வொரு குருமாரும் அவர்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய புரட்சி பண்றார்கள். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு புரட்சியை சாதாரணமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். விளையாட்டு போல, ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். நாமெல்லாம் சாதாரணமா ஒரு விஷயம், சைக்கிள் ஓடுறத பத்தி பெருசா பேசிட்டு இருந்தோம்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் சந்திரனுக்கே ராக்கெட் அனுப்பின்னு இருக்கா, செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பின்னு இருக்கா. ஸோ இப்படி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ நாம பூமியில செட்டில் ஆகிற பிளான் பண்ணா பூமியை கடந்து சில பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார்கள். ஸோ மகாத்மாக்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு எது அவசியமோ அந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டு அழகா அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கார்கள். சமர்த்த ராமதாசர் எவ்வளவு அழகா, எத்தனை அற்புதமா பல விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். நாம அழகா அந்த பஞ்சாரா ஆதிவாசி அவர் எப்படி ஒரு யோகியா மாத்தினார், யோகி ராஜனா மாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குதான் நேற்று முக்கியமா நான் சொல்லிட்டு இருந்தேன், வம்பு. இந்த வம்பு விஷயங்கள் என்னைக்குமே மகாத்மாக்களுக்கு ஆகிறதே கிடையாது. நீங்க 1000 காரணங்கள் சொல்லுங்க, எல்லா காரணங்களுமே வம்பு பேசுறதுக்கான ஜஸ்டிபிகேஷன்ஸ். நிறைய பேர் சொல்ல, நான் வம்பெல்லாம் பேசுறது சொல்ற ஆள் தான் முதல்ல வம்பு பேசுவா. அடுத்தவா விஷயத்துல நீங்க கவனம் வைக்கிறதுனால நீங்க விழப்போறதுன்னு அர்த்தம். எஸ், ரோட்ல பார்க்கும்போது நீங்க உங்க வண்டியை பார்க்கணும், உங்க சிக்னலை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். கரெக்டா நீங்க பக்கத்து வண்டியை பார்த்தாலும் கூட உங்க வண்டிக்கு சேதாரம் இல்லாமல் போவதற்கான வழியை தான் நீங்க பார்க்கணும். பக்கத்திற்கு வாழ வேற தானே வேடிக்கை பார்த்துட்டு போனா வண்டியை கொண்டு எங்கேயா விட்டுடுவேன். வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நீங்க முன்னேறாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அடுத்தவர்களை ஒரு எல்லைக்கு மேல் கவனித்துக் கொண்டு இருப்பதுதான். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவா, குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், உங்க வேலையை பாருங்க. சமர்த்தராமதாசர் அவ்வளவு அழகா அதை பார்த்துட்டு தான் சொல்றார் அந்த பஞ்சாரா ஆதிவாசி. அவ்வளவு அழகா அவரும் கரெக்டா அதை பிடிச்சிருந்தார். சமர்த்தராமதாசர் மற்றவர்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கவனிக்கல. பிரகல்லாதன் எடுத்துக்கோங்களேன். பிரகல்லாதன் துருவனுக்கு அப்புறமா தான். துருவன் அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபிச்சால் பகவானை அடைஞ்சுட்டான். பிரகல்லாதன் நீங்க துருவனுக்கு எதை சொன்னேன் அப்படின்னு ஆறுதல கேட்கல, எனக்கு சொல்லியிருக்கலாம், ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட், அவ்வளவுதான். ஒரே குருவோடைய சிஷ்யாலாவே நீங்க இருக்கலாம். அவளுக்கு என்ன பண்றா, இவர்கள் என்ன பண்றா, அவர்களுக்கு எந்த விதமான பக்தியை சொல்லி கொடுக்குறாலும் சரிபட்டு வராது. உங்களுக்கு வேண்டியது நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எப்பயும் நான் சொல்றேன், ஹோட்டல் போறீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் சேஃப். அப்பதான் மனசுல சமாதானம் இருக்கும். சரியா? சமர்த்த ராமதாசர் எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமா பார்க்கிறார். அழகா எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை எப்படி கையாள்வது, how to handle any kind of situation, இதுதான் ரொம்ப முக்கியமா மகாத்மாக்களுடைய ஒரு வேலை. இதெல்லாம் அப்படி இருக்கேன்னு புலம்புறதில்லை. இதில் நான் என்ன செய்ய வேண்டும், இதை நான் எப்படி எனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும், இதிலிருந்து நான் என்ன பலனை அடைய வேண்டும், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதிலிருந்து நான் எப்படி என்னை முன்னேற்றிக் கொள்ளணும், அவ்வளவுதான். இதிலிருந்து எனக்கு என்ன பாடம், இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, இந்த விஷயத்தை நான் கையாள வேண்டிய முறை என்ன, இதுதான் முக்கியம். இந்த சில பேர்லாம் சீசனல் பிசினஸ் பண்ணுவா. நான் இந்த நல்ல வெயில் காலத்துல எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த நுங்கு விற்பா, ஐஸ் ஆப்பிள் அப்படி சொல்லும் சில பேருக்கு. இந்த நுங்கு விற்பான். நான் அந்த பழைய கடை கேட்பாடு, இப்ப நீ நுங்கு விற்கிற, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவேன், அதுக்கு என்ன சாமி, ஒரு 2 மாசம் நுங்கு ஓடும், எப்ப நுங்கு வியாபாரம் குறையிறதோ வேற வியாபாரம் பண்ண வேண்டியதுதான். என்னடா வியாபாரம் பண்ணுவேன், வியாபாரம்னு இல்லை சாமி, எங்கேயாவது அறுவடை இருக்குன்னா அறுவடையில் போய் அங்கே வேலை செய்வேன், மழை காலம் வந்தால் ரெயின் கோட்டு விற்பேன். இல்லாட்டி அந்த சமயத்தில் எதுக்கு மவுசு இருக்கோ அந்த வியாபாரமோ அந்த தொழிலோ பண்ண வேண்டியதுதான். வயிற்று பழப்பு சாமி, அவ்வளோதானே. பணம் சம்பாதிக்கணும், நம்ம வேண்டிய செலவு பண்ணிக்கணும், சேமிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இவ்வளோதானே சாமி. அது நுங்கு சீவின்ண்டே தான் சொல்லுவான், நுங்க விட்டுட்டுலாம் சொல்ல மாட்டான். அப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டா, சாமி ஃபோன் பண்ணுக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி வச்சுறேன் அப்படின்மா. அவனுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஃபோன் முன்னாடி அப்பா வந்துட்டு இருக்கேன்டா, கட் பண்ணி விடா, சரி சாமி அப்படின்வான். கட் பண்ணி வைப்பான், போவான், பைசா கொடுப்பா, வாங்கிட்டு அங்கே போய் நிற்கணும். ஸோ வாழ்க்கையே அப்படி தானே, கரெக்ட். நான் இப்பெல்லாம் பார்க்குறேன், நிறைய பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிலாம் உண்டு, டாடா, ரிலையன்ஸ், இவெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன இப்ப மளிகை சாமான்ல இருந்து, தங்க நகைகள்ல இருந்து, ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. டாடா, ரிலையன்ஸ், இவெல்லாம் அவெல்லாம் பெரிய பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தா பிசினஸ் அப்படின்னா அதையும் பண்ணிட்டு இருக்கா, இந்த இந்த விஷயங்களையுமே பண்ணிட்டு இருக்கார்கள். எனக்கு அதிசயமா இருந்தது, பிரமிப்பா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, அற்புதமாகவும் இருந்தது, விசேஷமாகவும் இருந்தது. அதாவது இது இல்லைனாலும் அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு அந்த வியாபாரத்துல அவர்களுடைய அந்த விசேஷங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த பல இடங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். டிவிஎஸ் குரூப் அவள்லாம் வீடு கட்டுறா, என்னமோ கிரவுண்ட் எல்லாம் விற்கிறா, டாட்டாலாம் கூட வீடெல்லாம் கட்டுறது உண்டு, டாடா ஹவுசிங் நிறைய பார்க்குறோம். ஸோ அவள் ஏற்கனவே அந்த பிராண்டு பேர் இருக்கிறதுனால அவளுக்கு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கடன்னு அதை அந்த பிராண்டு நேமுக்கே வந்துடுவாள். ஸோ
ஸோ ஒரு சாதாரண நுங்கு வெட்டக்கூடிய ஒரு மனிதன் இருந்து ஒரு பெரிய மல்டி குரோர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வரைக்கும் அழகா பல விஷயங்களை கையாள தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ நீங்களும் அப்படிதான் கற்றுக்கணும். கணவனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். புலம்பிட்டே இருக்கக்கூடாது. சரியில்லை 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 சரியில்லை. புள்ள பொண்ணு அம்மா அப்பா ஆஃபீஸ் மேனேஜர் கலீக் நெய்பர் ஃப்ரெண்ட் மாடி வீட்டில் இருக்கவா கீழ் வீட்டில் இருக்கவா ஏற்ற வீட்டில் இருக்கவா ட்ரெயினில் போகக்கூடிய கோ பேசஞ்சர் இது இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருந்ததுன்னா கஷ்டம். இவர்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரியான ஆனந்தத்தை நான் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும், இதில் தான் நீங்கள் கவனம் வைக்கணும். அப்பொழுதுதான் சர்வைவல் ஈஸி. இவெல்லாம் மாறவே மாட்டேங்கிறா, அவெல்லாம் ஒன்றும் சரியாக மாட்டேங்கிறா அப்படின்னா நீங்கள் புலம்பின்றே இருக்க வேண்டியதுதான். ஆயுசு முழுக்க புலம்பினோன்னு முடிவு பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயும் குறை பண்ணலாம், எல்லாருடைய விஷயத்துலையும் குற்றம் சொல்லலாம், வம்பு பேசலாம். நீங்க வம்பு பேசுறீங்க அப்படின்னால உங்களுக்கான துன்பத்தை அழகாக செல்ஃப் சூனியம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவலண்டான ஒரு விஷயம் உண்டுன்னா வம்பு. ஸோ உங்களை உயர்த்தி கொள்ளணும், உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. சிச்சுவேஷனோ மனிதர்களோ ஆரோக்கியமோ இல்லாட்டி இயற்கையோ. இப்போ ஜப்பான்லாம் அவ்வளவு அழகா அந்த நிலநடுக்கத்துக்குரிய அந்த தகவமைப்புக்கு ஏற்றாற் போல அந்த கட்டடங்கள் வாழ்வியல் முறை எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். பாலைவனத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த பாலைவனத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் முறையை உண்டாக்கி கொள்கிறார்கள். கடுங்குளிர் பிரதேசங்கள் ஜம்மு லடாக் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் இங்கெல்லாம் எப்பொழுதுமே கடுங்குளிர் உண்டு இல்லையா? அந்த கடுங்குளிர் காலங்களில் வாழக்கூடியதான ஒரு வாழ்வியல் முறையை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு தானே நீங்களும் கற்றுக்கணும், நானும் கற்றுக்கணும். இப்போ வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், வீடியோ காலிங் அவ்வளோ கற்றுக்குறோம் இல்லையா? அவ்வளோதான். ஆன்லைன் பேமெண்ட் இப்போல்லாம் யூபிஐ பேமெண்ட் இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தானே ஆரம்பித்தோம். கடன் எல்லாரும் நீ யூபிஐ பேமெண்ட் சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் ஏடிஎம் மிஷினே கிடையாது, ஏடிஎம் கற்றுட்டோம். பேங்க்குக்கு போகிறதே கிடையாது, ரொம்ப ரேரஸ்ட். எத்தனை பேர் செக்கு போட போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கால மாற்றங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதுபோல சரியா? சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா பல விஷயங்கள் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் மடத்தில் இருக்க சில சிஷ்யாளுகள்லாம் நம்ம மாண்ட் சாப்பிடணும்னு ஆசை. ரொம்ப ஃபேமஸ் மகாராஷ்டிராவில். நம்ம சந்த் ஞானேஸ்வரருடைய சரித்திரத்தில் அவருடைய சகோதரி முக்தாபாய் நம்ம ஞானேஸ்வருடைய முதுகுல மாண்டு தட்டி எடுத்தாள் அப்படின்னு இருக்கு. அப்புறமா சந்த் ஏகநாத் மகாராஜருடைய ஒரு சிஷ்யர் மாண்டுக்காகவே ஏகநாதர் வீட்டில் இருந்தா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். தேடி கண்டுபிடிங்கோ வாட் இஸ் மாண்ட் இன் மகாராஷ்டிரா. கண்டுபிடிங்கோ, பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, எனக்கும் கொடுங்கோ. சரியா? ஸோ அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருடைய நிகழ்வுகளுக்கு என்னமோ தோணிச்சு. சமர்த்த ராமதாசர் கேட்ட சமர்த்த ராமதாசோ நன்னா பண்ணுங்களா பசங்களா, நன்னா சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அழகாக மாண்டு பண்ணுற கொஞ்சம் பெரிய வேலை. அந்த ஸ்வீட் எடுத்து எல்லாம் பண்ணி அதை பண்ணி ஒவ்வொன்றா அந்த உலகத்தில் பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நன்னா தோசை சாப்பிட்ற ஒரு 5-6 பேர் உட்கார எல்லாருக்கும் முருகலான ஒரு தோசையை அழகாக வாத்து போடுறது இருக்கே, எப்போ வாக்குறவாளுக்கு தான் தெரியும். தோசையை வார்த்து அழகாக முறுமுறுன்னு வாக்குறோன்னா அதுக்கு ஒரு லைனாக இப்போ யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டானா கடகடாலும் மெலிசு தோசை அப்படின்னா அது பெயிண்டே இருக்கும். வீட்டிலனா கணக்கே இருக்காது இல்லை. கடையிலனா 2 தோசை 3 தோசை சொல்லலாம். வீட்டிலனா அது சைஸு மாறும், எல்லாம் மாறும். ஒரு சட்னி ஒரு சாம்பார் அதில் ஓட்டணும் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்திருக்கா, நிறைய பேர் சாப்பிட உட்காந்துருக்கா, அந்த மாண்டு போட்டுருக்கா. சமர்த்த ராமதாசர் பார்த்தா அதில் 2 பக்தர்கள் அவளை பார்த்தப்பா
ஏதாவது பாட்டு பாடுறாங்கண்ணா அப்படின்னா. ஏற்கனவே வாழ்க்கலாம் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். மாண்ட் அப்படின்னு ஒரு ராகம் வேற உண்டு கர்நாடக சங்கீதத்தில். ரொம்ப அழகா ஒரு பாட்டு உண்டு. முரளிதரா கோபாலா அப்படின்னு ஒரு பாட்டு. நான் பெருசாலாம் பாடலை, எனக்கு தெரியும், ரசிப்பேன், அவ்வளோதான். அழகா பாட்டு பாடுவோம் அப்படின்னா உடனே ஒருத்தர் பாடினார், வரவா அப்படின்னு ரசிக்கிறார். உடனே அவர் ஏதோ அப்படி முடிச்சாங்க, எப்ப நீ பாடு அப்படின்னு சொன்னார், அந்தாக்ஷரி மாதிரி. உடனே இவர் அதுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறார். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட, எல்லாரும் வர வா 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 சுகம் 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 அப்படி எல்லாமே கீர்த்தனை, பகவத் அனுபவ விஷயங்களாக ஜோரா பாடிண்டே இருக்கா. இங்க உள்ள மாண்டு பண்ற சிஷ்யாளுக்கு ஒரே டென்ஷன். என்ன டென்ஷன்னா, இவ்வளோ பேர் உட்காந்துருக்கா, சாப்பிட 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 போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அதுல ரொம்ப கால தாமதம் ஆகக்கூடாது. அது ஒரு தர்மம் இல்லையா? அந்த பசியில அப்படியே சுட சுட வந்துட்டே இருக்கணும், அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்புறம் போது நம்மளா இருந்துக்கணும். இந்த வெயிட் பண்ணும்பொழுது ருச்சி மாறி போயிடும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மாறி போயிடும், அந்த பசி கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ சிலதெல்லாம் கண்டினியூஸாக அந்த வரணும். இந்த தோசை சொன்ன கதை தான். அந்த பந்தியில் உட்காந்துட்டு இருக்கும், கரெக்டாக அந்த ஃப்ளோ வந்துட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப அழகு. நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் ஜோராக இருந்தாலும் அதை பந்தியில் பரிமாற அழகுன்னு ஒன்று உண்டு. அது சில பேர் ரொம்ப அழகாக பண்ணுவா, சில பேர் படுத்தி எடுத்துருவா. ரெண்டுமே உண்டு வச்சுக்கோங்களேன். சில பேர் அப்போ தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பா, யாரையா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா, வெட்டி கதை பேசிட்டு இருப்பா. பந்தியில் வந்தாச்சுன்னா சாப்பிட்றவாளுக்கு முன்னுரிமை, அவளுக்கு போடக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை. அப்படி இலைய பார்க்கணும், கேட்கணும், போடணும். சில பேர் காலியாகிறதுக்கு ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பா, கேட்டுட்டு போடணும்னா. இப்போ நான்லாம் வந்து சரி ரொம்ப பிடிக்காத முதல்ல சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம்னா அபாடா அப்புறம் பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள். எனக்குலாம் வந்து காலி ஆகிறதுன்னு போட்டுகிட்டே இருந்தோன்னா கடுப்பாயிடுவேன். நான் கேட்கும்போது போடணும், கேட்குற அளவு போடணும். அதுதானே பந்தி பரிமாறுறதுன்னு ஒரு அழகு. ஸோ சமர்த்தராமதாசர் ரொம்ப பர்டிகுலர், அழகாக அதெல்லாம் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், அது சரியாக வரணும். அப்போ தான், இல்லாட்டி அது நல்லா இருக்காது. சும்மா அரைகுறையாக ஒருத்தர் நிறைய கிடைக்கும், ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா அது அழகு கிடையாது. அப்போ சமர்த்தராமதாசர் பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தராக பாடுறா. பாடு பாட 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 என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் அந்த பாட்டு எல்லாம் கவனம். அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே அந்த சங்கீதம் சங்கீர்த்தனத்தில் ருச்சி. ஒருத்தர் அபங்கு பாடுறா, ஒருத்தர் கீர்த்தனம் பாடுறா, அழகா ஒரு ஜோரா ஒரு ஜுகல்பந்தின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு. இவ பாடுறா, அழகா பாடி ரசிக்கிறா, ரசிச்சு அப்படி முடியும் இலைய பார்க்குற, டக்குன்னு அடுத்த மாண்டு வந்து விழுறது, அழகா வந்து பரிமாறுறா, திருப்பி அழகா பாடுறா. இது என்ன ஆயிடுறதுன்னா, இந்த பாட்டுல மயங்கி இந்த ஜுகல்பந்தி விஷயத்துல ரசிக்கிறவாளுக்கு இந்த மாண்டு வந்து வரத்துக்கு லேட் ஆகிறதோ அப்படின்ற சிந்தனையே வரல. நான் வந்து கேரளாவில் இதை பார்த்துருக்கேன். சாப்பிடும் பொழுது யாராவது ஒருத்தர் ஏதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார்கள், உடனே இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவா. ஸோ இதுபடி ஓடிட்டே இருக்கும், ஜாலியாக இருக்கும், அது நல்லா இருக்கும். பாகவதம், ராமாயணம், யாருக்கு என்ன ஸ்லோகம் தெரியறதோ சாப்பிட்டுட்டே சொல்லுவார்கள். பகவத் பக்திக்கு நேரமாவது காலமாவது, கீர்த்தனத்துக்கு நேரமாவது காலமாவது இடமாவது, அந்த மாதிரி இங்க அழகா பாடுறார்கள். பாட 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 இந்த பாட்டு ருச்சியில மாண்டு லேட்டா ஆகிறதுன்னு யாரும் கவனிக்கல. அந்த மாண்டு பண்ற சிஷ்யாளுக்கு பயங்கர சந்தோஷம். அழகா நன்னா எல்லாரும் சாப்பிட்டா எல்லாரும் ஆஹா ஆஹா. சமர்த்தராமதாசர் இடம் மாண்டெல்லாம் நல்லா இருந்தா அற்புதம். அதை விட இன்னைக்கு அந்த கீர்த்தனத்தோட சுவாமி அப்பா 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 அப்பா, அந்த கீர்த்தனம், அந்த மாண்டு, அடா 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 அடா, என்ன ருச்சி! மாண்டு ருச்சி அமக்களும் போகும். நிறைய பேருக்கு பாட்டு ருச்சியில மாண்டு அந்த பதார்த்தத்தினுடைய ருச்சி பெருசா தெரியல. இந்த உள்ள இருக்க சிஷ்யா எல்லாம் அழகா எல்லாம் பண்ணி முடிச்சா, எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சு. அப்புறம் அவளுக்கு வேண்டியதும் பண்ணி கொண்டு இருந்தாச்சு. அடுத்த போனா திருப்பி அதே மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா மாண்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சமர்த்தராமதாசர் கடைசியா உட்காந்து இந்த 12 சிஷ்யர்கள் சாப்பிட்றாங்க. என்னடாப்பா டென்ஷன் இல்லாமல் இருந்தாலும், இல்லை சுவாமி எங்கள் முதல்ல டென்ஷன் ஆகிடுறாங்க, நிறைய பேர் வந்தாச்சு, பண்ணுறது பிரச்சனையே கிடையாது, அது கரெக்டாக கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அந்த
வேகம் இல்லைன்னா சரி வராது. அதாடா அதுக்கு தானே பாட சொன்னேன். எல்லாரும் மாற்றி மாற்றி பாடினார்கள், பாட்டில் மயங்கி போயிட்டார்கள். மாண்டு லேட்டாக வந்தது கூட யாருக்கும் தெரியலையே. எல்லா சிஷ்யாலும் அசந்து போயிட்டார். ஓ அதுக்கு தானா? ஏன்னா சாதாரணமாக அப்படிலாம் பண்ண மாட்டார். அதாவது நாமஜபம் பண்ணுவார், கடகடன்னு சாப்பிடுவா, அவர் எழுந்து போயிடுவார். இதுக்கு பிரத்யேகமா இந்த மாண்ட் எல்லாரும் சாப்பிடணும், நன்னா சாப்பிடணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ராமதாசர் இவ்வளவு அழகா இப்படி ஒரு லீலையை பண்றார். அதுதான் குரு. நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணா எல்லாருக்கும் சுகமா இருக்கும், எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கும், எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும், அதுல தான் கவனம். அந்த விஷயம் பியூட்டிஃபுல்லா முடிக்கணும், இந்த விஷயம் ஜாலியா இருக்கணும். அது அதாவது அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு மற்றவாளுக்கு தெரிய கூட கூடாது. அத்தனை பேரும் அசந்து போனா இல்ல அது வேற பேசிட்டு இருந்தா. எப்படி இன்னைக்கு குருநாதன் வந்து இந்த பாட்டெல்லாம் பாட சொன்னாரு, அதிசயமா இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் அதிசயத்துல இருக்கு. இந்த மாண்டு வரதுக்கு லேட் ஆகிற டைம் கேப்பை ஃபில்அப் பண்ணார் அப்படின்னு தெரியல. நீங்க கத்துக்கோங்களேன். என்னப்ப வீட்டில் சமையல் இதாகிட்டா அப்படி ஜாலியாக பாட்டு பாடுங்க, ஆட்டுக்கார கட்டி பிடி முத்தா கொடுங்கோ. நீங்கள் என்னமோ தெரியலப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுது, பெருசாக சமைக்கல, அவ்வளோதான். பண்டாட்டிக்கு ஏதாவது விஷயம் மறந்துட்டா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சமாதானப்படுத்தும். வாழ்க்கை வாழ்வதற்காக புலம்புவதற்காக அல்லவே அல்ல. கத்துக்கோங்கோ எல்லாவற்றையும் எல்லோரையும் எல்லா சமயத்திலும் ஹேண்டில் செய்ய கத்துக்கோங்கோ. ஸோ ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.